என்ன முடிச்சுன்னு சொல்ல முடியுமா? லாஸ்ட் என்ன பார்த்தோம்னு சொல்ல முடியுமா? இடப்பெயர்ச்சி மின்னோட்டம், மேக்ஸ்வெல் சமன்பாடுகள், மின்காந்த அலைலாம் பார்த்தோம் சார். ஓகே. அது சம்பந்தப்பட்ட நியூமெரிக்கல்ஸ் பார்த்தோமா? நியூமெரிக்கல்ஸ் பார்த்தோம் தானே? E is equal to நியூமெரிக்கல்ஸ் பார்த்தோமா? எஸ் சார், 2 क्वेश्चन பார்த்தோம் சார். ஓகே, அது போதுமானது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதனுடைய டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் EMPs. ஃபர்ஸ்ட் இது மாதிரி டேபிள் காலத்தை போட்டு விட்டோம்னா, டேபிள் காலத்தை ஞாபகம் வச்சுட்டோம்னா கன்ஃபார்மா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்டா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன டைப்? வேவ் லென்த். இது எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க? இது எப்படி டிடெக்ட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் டைப் ரேடியோ வேவ்ஸ். ரேடியோ வேவ்ஸுடைய வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 0.1 மீட்டர். நல்லா பார்த்துக்கோ. இது எப்படி சார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மின்னூட்டத்தை முடுக்கம் செய்வதன் மூலமாக, மின்னூட்டத்தை முடுக்கம் செய்வதன் மூலமாக நம்மளுக்கு ரேடியோ கதிர்கள் கிடைக்கிறது. அப்ப பார்த்தோம்னா மின்னூட்டத்தை முடுக்கம் செய்யப்படுகிறது. அப்ப என்ன பண்ணனா, acceleration and deacceleration of acceleration and deacceleration of deacceleration of electrons in antenna area. இது எப்படி சார் ரேடியோ வேவ்ஸ்? ரேடியோ வேவ்ஸ் எப்படி சார் ரிசீவரை வச்சு நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்ப ரிசீவர். அடுத்த வேவ்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மைக்ரோவேவ்ஸ். மைக்ரோவேவ்ஸ் அலைநீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா 0.1 மீட்டர்ல இருந்து 1 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். நல்லா பார்த்துக்கோ. இந்த மைக்ரோவேவ்ஸ் எப்படி சார் உருவாக்கலாம், எப்படி வந்து ஜெனரேட் பண்ணலாம்னா கிளைஸ்ட்ரான் வால்வ். தமிழ்லயும் அதேதான்.
ஓகே. இது எப்படி சார் வந்து ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பாயிண்ட் கான்டாக்ட் டயோட். அதுக்கு அடுத்தது என்னன்னா மைக்ரோவேவ்ஸ். அதுக்கு அடுத்து பண்ணா ஐஆர் பேஸ், இன்ஃப்ராரெட் பேஸ். இன்ஃப்ராரெட் பேஸ் அகசிவப்பு கதிர்கள். அதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 1 மில்லிமீட்டர்ல இருந்து 700 நேனோமீட்டர் வரைக்கும் இருக்கு பாருங்க. இது எப்படி சார் இது பண்ணலாம்னா அணுக்களை அதிர்வுறுவதன் மூலமாக, அணுக்களை அதிர்வு செய்வதன் மூலமாக ஐஆர் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்ப பார்த்தோம்னா வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். இதை எப்படி சார் நம்ம ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஃபிலிம் ஆனது ஐஆர் போட்டோகிராபிக் ஃபிலிம். ஐஆர் வேவ்ஸ். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது லைட், விசிபிள் லைட், விசிபிள் ரேஸ், கண்ணுற ஒளிகள். அப்ப அந்த கண்ணுற ஒளிகள் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சார் அலைநீளம் இருக்கு அப்படின்னு சொன்னா 700 நேனோமீட்டர்ல இருந்து 400 நேனோமீட்டர். இது எப்படி உருவாக்கலாம்? அதாவது வந்து குறைந்த ஆற்றல் மட்டத்திலிருந்து ஒரு அணுக்களானது குறைந்த ஆற்றல் மட்டத்திலிருந்து உயர்ந்த ஆற்றல் மட்டத்திற்கு தாவும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா லைட் கிடைக்கும். எலக்ட்ரான்ஸ் when they move from நல்லா பார்த்துங்க, one energy level to higher energy level to lower energy level, move from higher to lower energy level. அவ்வளவுதான். இது எப்படி சார் நம்ம டிடெக்ட் பண்ணலாம் லைட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னா எப்படி டிடெக்ட் பண்ணலாம்? நம்ம கண்ணில் பார்க்கலாம் த்ரூ ஐ. அப்ப பார்த்தோம்னா நம்மளால என்ன பண்ணலாம், ஐ கண்ணை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப புரிஞ்சுதுங்களா என்னென்ன வேவ்ஸ் நான் இப்ப சொல்லியிருக்கேன்? சொல்லுங்க போலாம். வாட் ஆர் த வேவ்ஸ்? என்னென்ன கதிர்கள்? ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரேஸ். ஓகே. அதோட அலைநீளம் பாருங்க. அது அலைநீளம் இப்படிதான் நீங்க திங்க் பண்ணணும். 0.1 மீட்டர், 0.1 மீட்டர்ல இருந்து 1 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர்ல இருந்து 700 நேனோமீட்டர், 700 நேனோமீட்டர்ல இருந்து 400 நேனோமீட்டர். இது மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புற ஊதா கதிர்கள், யூவி ரேஸ். இதனுடைய அலைநீளம் இங்க பார்த்தோம்னா 700 நேனோமீட்டர்ல இருந்து 400 நேனோமீட்டர். இதனுடைய அலைநீளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 400 நேனோமீட்டர்ல இருந்து 1 மில்லிமீட்டர், 1 நேனோமீட்டர். ஒரு நேனோமீட்டர். இது எப்படி சார்? இதுதான் இதுவும் அதுவும் லைட்டும் யூவி ரேஸ் இதுதான். ஆனா இங்க வந்து இன்னர் செல்ஸ்ல
யுனிவர்சல் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, அதனால உருவாகக்கூடியது. அல்ட்ரா வயலட் ரேஸ் எப்படி சார் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும், போட்டோகிராபிக் பிலிம். அவ்வளவு அல்ட்ரா வயலட் ரேஸ். அதுக்கு அடுத்தது எக்ஸ் ரேஸ், எக்ஸ் கதிர்கள். எக்ஸ் ரேஸ் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா 1 நேனோமீட்டர்ல இருந்து 10⁻³ நேனோமீட்டர் வரைக்கும் இருக்கு. இதை எப்படி சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எக்ஸ் ரே டியூப். இதுவும் அதே தான், போட்டோகிராபிக் பிலிமை வச்சுட்டு என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். லாஸ்டா இருக்கிறது காமா ரேஸ், less than 10⁻³ நேனோமீட்டர். இது நம்மளுக்கு தெரியும், காமா ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா சிதைவு. அப்ப பார்த்தா ரேடியோ கதிரினுடைய சிதைவு, ரேடியோ ஆக்டிவ் டிகே. இது வந்து போட்டோகிராஃபி. இல்லை அப்படின்னு சொன்னா அதோட சேர்ந்துட்டு ஜிஎம் கவுண்டர். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க படிக்கும் பொழுது இந்த 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 வடிவத்துல படிச்சிட்டீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று மாறி மாறி கொடுப்பாங்க. நம்மளுக்கு ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், ஐஆர் வேவ்ஸ், லைட், யூவி ரேஸ், எக்ஸ் ரேஸ், காமா ரேஸ். அப்படி எப்படி இருக்கு பாருங்க. 0.1 மீட்டர் கரெக்டா இருக்கு. 0.1 மீட்டர்ல இருந்து 1 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர்ல இருந்து 700 நேனோமீட்டர், 700 நேனோமீட்டர் டு 400 நேனோமீட்டர், 400 நேனோமீட்டர் டு 1 நேனோமீட்டர், 1 நேனோமீட்டர் டு 10⁻³ நேனோமீட்டர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10⁻³ நேனோமீட்டரை விட அதிகமா இருக்கக்கூடியது எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன டவுட் இருக்கா? எழுதிடலவா? ஆனா நீங்க படிக்கிறது தான், நீங்க தான் படிக்கணும் கண்டிப்பா. ஓகே, அடுத்தது இன்னைக்கு இந்த லெசன் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு தேவைப்படுறது இன்டென்சிட்டி, ஒளிர்தல். பாருங்க, ரொம்ப சின்ன லெசன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, சில டைம் இதில் 2 கொஸ்டின்ஸ் கூட கேட்கறாங்க. ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு லெசன். இந்த 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 டேபிளர் காலத்தை நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய பயன்பாடுகள், இந்த பயன்பாடுகள்லாம் அழகா கொடுத்துருப்பாங்க. அந்த பயன்பாடுகளை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கொஸ்டின்ஸை கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அடர்த்தி, வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டென்சிட்டி எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபார்முலா மட்டும் ஞாபகம். இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி U பர் ஏரியா இன்டு டைம். எழுதிக்கலாமாப்பா? நம்மளுக்கு தான் எனர்ஜினா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்மளுக்கு எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கு, எனர்ஜி பர் டென்சிட்டி பிளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நேத்து தான் பார்த்தோம். இதை நம்ம என்னன்னு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா U இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே ஈக்குவல். நம்ம நேத்து பார்த்தது அப்படியே தான், ரெண்டுமே ஈக்குவல். அப்ப என்ன பண்ணலாம், 2UE இருக்கலாம், இல்லைன்னா 2UB இருக்கலாம். காமனா நம்ம எவ்வளவு எழுதலாம் அப்படின்னு therefore எனர்ஜி U is equal to 1/2 epsilon naught E naught square is equal to 1/2 P naught square by mu naught. எழுதிக்கலாமாப்பா? நம்ம எழுதிக்கலாமா?
Yes, sir. Yes, sir. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகணும் அப்படின்னு சொன்னா சிம்பிளா நான் சொல்லிடுறேன். லாஸ்டா அந்த டெரிவேஷன்லாம் தேவையில்ல, டைரக்டா நான் ஃபார்முலாஸ் மட்டும் சொல்றேன். இன்டென்சிட்டியை இன்னும் கொஞ்சம் இதா போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா therefore intensity I is equal to ஏதாவது ஒண்ணு 1/2 எப்சிலான் நாட் E நாட் ஸ்கொயர் இன்டு C. நல்லா பார்த்துக்கோ. ஓகே, எழுதிக்கலாமா? இத இன்னொரு ஃபார்மேட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் இந்த கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்கப்பா. இதுதான் காமன் ஃபார்மேட். எனர்ஜி அதாவது ஆற்றல் பர் ஏரியா இன்டு டைம். அதே கான்செப்ட் இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிடைச்ச ஃபார்முலா இன்டு சியோட மல்டிப்ளை பண்ணிக்கு வரோம். இப்போ இது ஐஆர்எம்எஸ்ல கேட்டாங்கன்னா எப்படி சார் எழுதலாம்? அந்த போற இன்டென்சிட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் E RMS ஸ்கொயர் இன்டு சி. நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா? E RMS is equal to E naught divided by root. ஓகே சார், அடுத்தது வேற மாதிரி என்ன சார் எழுதலாம் அப்படின்னு சொன்னா இன்னொரு கான்செப்ட் எழுதலாம். இன்டென்சிட்டிய என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னா பவர் வடிவத்தில் எழுதலாம். அப்ப இன்டென்சிட்டி பவர் பை ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னா ஓகே ஒரு பாயிண்ட் சோர்ஸா இருக்குன்னு வச்சுக்கோ, பவர் பை ஏரியான்னு எழுதலாம். ஓகேவா? இது சில டைம்ல வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து பாயிண்ட் சோர்ஸ்ல கேட்டாங்கன்னா நல்லா பாருங்க. சில டைம்ல வந்து புள்ளி சோர்ஸ் ஒரு பாயிண்ட் சோர்ஸ்ல கேட்டாங்க அப்படின்னு சொன்னா I is equal to power divided by 4 pi r square. That's all. ஓகே, இவ்வளவுதான்பா. ஏதாவது டவுட் இருக்கா? எழுதிக்கலாமா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல இன்டென்சிட்டி அப்படின்னு சொன்னா நிறைய வடிவத்துல இருக்கு. காமனான வடிவம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காமனா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா இந்த வடிவத்துல கேட்பாங்க. இதெல்லாம் இன்டீரியர் கொஸ்டின்ஸ். இது இன்டீரியர்ல நம்மளுக்கு கேட்கக்கூடியது. P என்பது என்ன அப்படின்னு சொன்னா பவர், ஆற்றல், திறன். ஓகேவா? எழுதிக்கலாமா? புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. நெக்ஸ்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்ல இருக்கு. நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபார்மேட்ல பார்க்கலாம். இப்ப இதனுடைய உந்தம் பார்க்கலாம். இதனுடைய உந்தம் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா P is equal to U by C. இதனுடைய உந்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா இதனுடைய உந்தம் P is equal to U by C. இது என்ன சார் பண்ணுது அப்படின்னு சொன்னா ரெண்டு கான்செப்ட். ஒரு பொருள்ல ஒரு ஆப்ஜெக்ட்ல கண்டிப்பா ஒரு லைட் ரேஸ் இதுக்குள்ள பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ஒண்ணு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். ஆமா தானே? அப்படித்தானே சொன்னேன். அப்ப எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வெளியில அனுப்பிடும். இல்ல அப்படி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். இல்ல அப்படின்னு சொன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்ப P is equal to U by C அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா இது எங்க சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்லி அப்சர்வ். அப்ப எல்லா ரேஸும் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா ஊடுருவும் பொழுது அப்ப கம்ப்ளீட்லி அப்சர்வ். சரிங்க சார். இப்ப இது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி சார் ஃபார்முலா? therefore P is equal to 2U by C. இது எப்படி சார் அப்படின்னு சொன்னா இது டீவியேட் ஆகுது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரிஃப்ளெக்ஷன். புரிஞ்சுதா பாரு? இது இந்த ஃபார்முலா வச்சுட்டு கேட்பாங்க. U என்பது ஆற்றல்,
c என்பது speed of the light, velocity of the light. அப்ப இதை கண்டிப்பா இது velocity of light. எவ்வளவுன்னு தெரியும், 3 into 10 to the power of 8 meter per second. சரிங்க சார், உந்தத்தை கண்டுபிடிச்சிட்டோம் சார். அடுத்தது இந்த உந்தத்தின் காரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒளியானது நம்ம கையில படும் பொழுது கை என்ன ஆகும் பாரு, சூரிய ஒளியில கையை காமிச்சா என்ன பண்ண நடக்கும் பாருங்க, கை சூடியருமா? ஓகே. அப்ப அந்த சூடு ஏறுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உந்தமானது மாறுபட்டு இருக்கு, அவ்வளவுதான் ஒரு கான்செப்ட். அப்ப யாரோ ஒருத்தர் உங்களை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா யாரோ ஒருத்தர் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்ப கண்டிப்பா அங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, உந்தமும் இருக்கும், அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழுத்தமும் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அப்ப அந்த ப்ரெஷர்னாலதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எனர்ஜி அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும் பொழுதுதான், அந்த ப்ரெஷர் இருக்கிறதுனாலதான் உங்க கையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சூடு ஏறுது. ஆனா அந்த அடிக்கிற அடி என்ன ஆகுதுன்னா, வலி நம்மளால தாங்க, நம்மளுக்கு அந்த வலியை உணரக்கூடிய சக்தி இல்லை நம்ம கிட்ட. என்ன ரீசன்ன்றதை இப்ப பார்த்துடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரேடியேஷன் பிரஷர். அப்ப ஒரு ஒளியானது நம்ம கையில படும் பொழுது உந்தம் மாறுபடுது. எவ்வளவு உந்தம் மாறுபடுது அப்படின்னு சொன்னா, எல்லா ஒளியும் உட்புகுந்தால் u/c. அந்த ஒளி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எதிரொலித்தால் p = u/2c. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் பிரஷர். radiation pressure PR, radiation pressure is equal to I/c. I இது எப்ப நடக்குது, ஐனா இன்டென்சிட்டி, உங்களுக்கு இப்பதான் பார்த்தோம், டோட்டல் அப்சர்ஷன். Radiation pressure is equal to 2I/c. Totally reflected back. ஓகே சார். ஏன் சார் அந்த ஒளி நம்ம கையில படும் பொழுது அந்த பிரஷர், அந்த விசையை உணர முடியல அப்படின்னு சொன்னா, ஸ்பீட் ஆஃப் த லைட் பாருங்க அதிகமா இருக்கு. ஸ்பீட் ஆஃப் த லைட் அதிகமா இருந்தா பிரஷர் எப்படி இருக்கு, கம்மியா இருக்கும். அதனாலதான் நம்மளால உணர முடியறது. ஆனா கண்டிப்பா அந்த ஒளியானது நம்ம மேல ஒரு விசையை செலுத்துகிறது. ஆனா அந்த செலுத்துவதன் மூலமாக அங்க ஒரு அழுத்தம் உருவாகிறது. அந்த அழுத்தத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. காரணம், அந்த ஸ்பீட் ஆஃப் த லைட்டினுடைய வேகம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதனுடைய அழுத்தமானது நம்மளால உணர முடியறதில்ல. புரிஞ்சுதுங்களா? Yes sir. அதுக்கு அடுத்தது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இந்த electromagnetic wave obeys principle of superposition. அப்ப இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மேற்பொருந்தல் தத்துவத்தின் அடிப்படை கீழ் செயல்படுகிறது. மேற்பொருந்துதல் தத்துவத்தின் அடிப்படையின் கீழ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் என்ன ஆகுது, செயல்படுகிறது. ஓகே. இன்னும் ஒண்ணு ரொம்ப இன்டீரியர் கொஸ்டின், இன்டீரியர்ல இருக்கக்கூடிய நோட்.
கண்டிப்பா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருந்தா கண்டிப்பா என்னென்ன இருக்கும், என்னென்ன இது இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். கரெக்ட். அப்ப எலக்ட்ரிக்கல் வெக்டார், மேக்னெட்டிக் வெக்டார் இருக்கு. இங்க ஒரே ஒரு சின்ன ஒரு கான்செப்ட், எலக்ட்ரிக் வெக்டார், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இன்டீரியர் கொஸ்டின் வச்சுக்கோ. எலக்ட்ரிக் வெக்டார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெக்டார் இது 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 எதுக்காக இருக்குன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் all optical effect. நல்லா பார்த்து எல்லா ஆப்டிக்கலுக்கு என்னது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இந்த எல்லா வெளிச்சம் அது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியதுக்கு காரணமா இருக்கிறது எலக்ட்ரிக் வெக்டார். அதனால இந்த எலக்ட்ரிக் வெக்டரை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா லைட் வெக்டார்னு சொல்லலாம். அப்ப எலக்ட்ரிக் வெக்டார் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஆப்டிக்கல் எஃபெக்டை உருவாக்குவது. அப்ப நம்மளுக்கு ஒளி அது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு காரணமா இருப்பது எது அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் வெக்டார். அதனால இதுக்கு நேம் வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா லைட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேப்பா, இவ்வளவுதான் இந்த லெசன்ல, இவ்வளவுதான் இருக்கு. இது ரொம்ப சின்ன லெசன்ஸ், ஒரே சின்ன 2 பேஜ் 3 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு லெசன். எழுதிடலாமாப்பா? ஈஸி தானே? எஸ் சார். ஓகே, நான் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறேன், நீங்க அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. அவ்வளவுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரேஞ்ச் ஆஃப் விசிபிள் லைட். Light is என்னப்பா ரேஞ்ச் ஆஃப் விசிபிள் லைட் எவ்வளவு இருக்கு பாருங்க. வேவ் லென்த் விசிபிள் லைட் உடைய வேவ் லென்த் எவ்வளவுப்பா இருக்கு? 700 nanometer to 400 nanometer. 700 nanometer to 400 nanometer. சார் இது வந்து நேனோமீட்டர். சில டைம் இது வந்து ஆம்ஸ்ட்ராங்ல கேட்பாங்க. அப்ப நம்ம எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா 4000 ஆம்ஸ்ட்ராங் டு 7000 ஆம்ஸ்ட்ராங் எழுதிக்கலாமா? செகண்ட், இந்த ஐஆர் ரேஸ் இருக்கு பாருங்க. இந்த ஐஆர் ரேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கிறதுலே ஈட்டை பத்தி எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஐஆர்னாவே அகச்சிவப்பு. ஈட்டால உருவாகுறதுன்னு பார்த்தோன்னா ஐஆர் ரேஸ். அப்ப பாருங்க கொஸ்டின்ஸ் பாருங்க எப்படி கேட்கறான்னு பாருங்க. செகண்ட் ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் பாருங்க. which radiation in sunlight cause heating effect? Which radiation in sunlight cause heating effect? உடனே நம்ம என்ன பண்ணுவோம், யூவி ரேஸ் டக்குன்னு எழுதிப்போம். ஏன்னா சன்லைட்னு வந்தவொடனே யூவி ரேஸ். ஆனா அவங்க கேட்கறாங்க which radiation in sunlight cause heating effect அப்படின்னு சொன்னா இதனுடைய ஆன்சர் வந்து ஐஆர் ரேஸ்.
இது அடுத்து இன்னொரு கொஸ்டின்ஸ் இப்படி தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆஃப் highest frequency. எதுக்கு இப்ப highest frequency இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேவ் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப வேவ் லென்த்னா நம்மளுக்கு frequency கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா c/λ. c கான்ஸ்டன்ட். அப்ப λ அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா frequency கம்மியா இருக்கும். அப்ப which one has the highest frequency நீங்களே சொல்லுங்க. எதுக்கு highest frequency? அதிர்வெண். ரேடியோ வேவ் சார். எப்படிமா ரேடியோ வேவ்ஸ்னு சொல்றீங்க? லாம்டா கம்மியா இருந்த ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும் சார். ஆமா. இங்க என்ன இருக்குதுமா? அப்போ நானோ விட மீட்டர் வந்து ரொம்ப கம்மியா? ஆமா சார். குட். இப்ப நானோ மீட்டர் நானோ விட மீட்டர் கம்மியா? அப்ப இருக்கிறதுல கம்மியான ரேஸ் எது அப்படின்னு சொன்னா வேவ் லென்த் வந்து காமா ரேஸ். அப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆஃப் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காமா ரேஸ். Which of the following is greenhouse effect? Greenhouse effect க்கு எங்க யூஸ் ஆகும்? நீங்க பயாலஜிலே படிச்சிருப்பீங்க greenhouse effect. அப்ப greenhouse effect அப்படின்னு சொன்னா உனக்கு தெரியும் வெப்பமாகுதல். அப்ப புவி வெப்பமடைதல். அப்ப வெப்பமடைதல்னா கண்டிப்பா ஐஆர்எஸ். கரெக்ட் தானே? எழுதிக்கலாமாப்பா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் உன்னுடைய ஸ்பீட் எவ்வளவுன்னு தெரியும் இல்லையா? வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பீட் எவ்வளவுப்பா? Three into 10⁸. 3 into 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அப்ப இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்றது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ஒளின்னு சொல்லுவோம், லைட். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்னன்னு நீங்களே சொல்லலாம். ரேடியோ வேவ்ஸ் visible light in vacuum, ரேடியோ வேவ்ஸ் விசிபிள் லைட் இருக்கு. இந்த ரெண்டு அலைகள்ல எந்த அலை வந்து ரொம்ப வேகமா போகும்னு கேக்குறாங்க. சொல்ல முடியுமா? சரிப்பா? ரேடியோ வேவ் சார். ஓகே குட். ரேடியோ வேவ் சார். ஓகே குட். ஆனா நம்ம தான் இப்பதான் சொன்னோம் இந்த ரேடியோ வேவ்ஸ் விசிபிள் லைட் எதனுடைய டைப்? இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னுடைய டைப். கரெக்ட் தானே? எஸ் சார். அப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து பங்கிட்டு இருக்கு ரேடியோ வேவ்ஸ் விசிபிள் லைட். அப்ப இந்த ரேடியோ வேவ்ஸும் விசிபிள் லைட்டும் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருக்கு. அப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எவ்வளவு ஸ்பீட்ல போகுது அப்படின்னு சொன்னா 3 into 10⁸ மீட்டர் பர் செகண்ட்ல போகுது. அப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எவ்வளவு ஸ்பீட்ல போகுதோ அதே ஸ்பீட்ல தானே ரேடியோ வேவ்ஸும் விசிபிள் லைட்டும் போகும். கரெக்ட் தானே? இது எதனுடைய டைப்பா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவனுடைய ஸ்பீட் தெரியும் தானே? அப்ப இங்க இருக்கக்கூடிய கதிர்கள் எல்லா கதிர்களும் ஒரே ஸ்பீட்ல தான் டிராவல் ஆகும். ஒரே ஸ்பீட்ல தான் டிராவல் ஆகும்.
அதுவும் எவ்வளவு ஸ்பீட்ல டிராவல் ஆகுறா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் என்ற ஸ்பீட்ல டிராவல் ஆகும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? அடுத்து வேற எதனா क्वेश्चंस கேளுங்க. அப்ப இது எப்படி டிராவல் ஆகும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இது எல்லாமே சேம் ஸ்பீடா இருக்கும். but different wavelengths. எந்த ஒரு வேவ வைப்ரேஷனால உருவாக்கலாம்? எந்த வேவ் வந்து வைப்ரேஷனால உருவாக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஃப்ராரெட் சார். இன்ஃப்ராரெட். அப்புறம் இன்னொன்னு இருக்கு பாருங்க. வைப்ரேஷன் ஆஃப் மாலிகூல். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஓகே, இதுலயே வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு क्वेश्चंस கேக்குறாங்க பாத்துக்கங்க. வைப்ரேஷனல் நல்லா பாத்துங்க. இது ஒரு क्वेश्चंस இருக்கு. வைப்ரேஷனல் motion of molecule. இது ஒரு எக்ஸ்ட்ரா क्वेश्चन பாத்துங்க. வைப்ரேஷனல் motion of molecule gives rise absorption. அதாவது வந்து அதிர்வுறுவதன்மானது அணுக்களானது அதிர்வுறுவதன் மூலமாக மூலக்கூறுகளானது அதிர்வுறுவதன் மூலமாக ஒரு எனர்ஜியை வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். அது என்ன எனர்ஜி அப்படின்னு சொன்னா மைக்ரோவேவ்ஸ். ஞாபகம் வச்சு, இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு क्वेश्चन. நெக்ஸ்ட் அடுத்தது இன்னொரு ஒரு क्वेश्चंस இருக்கு. ஐஆர் வேவ்ஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பண்ணலாம். ஐஆர் வேவ்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஹாட் பாடிஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஹாட் பாடிஸ் அண்ட் மாலிகூல்ஸ். எழுதிக்கலாமாடா? அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரே ஒரு இது வந்து எக்ஸ்ட்ரா, இது எல்லாமே 1 மார்க்ஸ் பேஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் யூவி ரேஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா யூவி ரேஸ் எங்க சார் இருக்கு அப்படின்னு சொன்னா சன்லைட்ல இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப அந்த சன்லைட்ல இருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் மோஸ்ட் ஆஃப் த யூவி ரேஸ் வந்து ஓசோன் லேயர் வந்து தடுத்து அதனுடைய வீரியத்தை வந்து கம்மி பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. அப்ப அந்த வீரியத்தை கம்மி பண்ணி கொடுப்பதன் மூலமாக நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த UV rays absorbed in the ozone. ஓசோன் லேயர். அந்த ஓசோன் லேயர் எங்க சார் இருக்கு, எவ்வளவு ஹைட்ல இருக்கு அதுவும் தெரியும்.
ஓசோன் லேயர் எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னா 40 to 50 கிலோமீட்டர். அப்ப ஓசோன் லேயர்னால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா யூவி ரேஸ் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுது. அப்ப யூவி ரேஸ் டைரக்டா பட்டா நம்மளால தாங்க முடியாது. ஓகே, அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு கொஸ்டின்ஸ் நீங்களே சொல்லுங்க போலாம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், இந்த இஎம் ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்ரே ரீஜன் லைஸ். எக்ஸ்ரே ரீஜன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எபோ பிலோ அது மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு மேல எதுக்கு கீழே? சொல்லுப்பா. எக்ஸ் கதிர்கள், எக்ஸ் கதிர்கள் காமா எதுக்கு? ரேஸ்க்கு மேல அல்ட்ரா வயலட் கீழே சார். காமா ரேஸ்க்கு மேல அல்ட்ரா வயலட் கீழே சார். ஓகே, ஓகே. அதனால இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வேற என்ன கேட்கலாம்? ஓகே, 11th one. இது எல்லாமே பசங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகணும். வேவ்ஸ் used by artificial satellite communication. எந்த வேவ்ஸ்பா ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பாருங்க. சார் ஆ? எக்ஸ்ரே சார். அது வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ். மைக்ரோவேவ் சார். ஓகே குட். எப்படி சொல்றீங்க? மைக்ரோவேவ்ஸ். சூப்பர் பாயிண்ட், சூப்பர் ஆன்சர். மைக்ரோவேவ்ஸ் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா பாரு, நம்ம இப்ப எக்ஸ்ரே வந்து ரொம்ப தொலைவு, அலைநீளமே ரொம்ப கம்மிப்பா. அப்ப ரொம்ப அலைநீளமே கம்மியா இருக்கும்போது அதை போயிட்டு நம்ம கம்யூனிகேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா மைக்ரோவேவ்ஸை யூஸ் பண்ணுவோம். சில பேர் உடனே நம்ம ரேடியோ வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால ரேடியோ வேவ்ஸ் இல்ல, ஆர்டிபிஷியல் கம்யூனிகேஷனுக்கு மைக்ரோவேவ்ஸ். நம்ம நார்மலா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் பர்பஸுக்கு ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு மைக்ரோவேவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப நான் ஒரு இது கொடுக்குறேன், நீங்களே எழுதுங்க. ஐஆர் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள், மைக்ரோவேவ், யூவி ரேஸ் அண்ட் காமா ரேஸ். இத வந்து ஃபர்ஸ்ட் டிக்ரீசிங் ஆர்டர், குறையும் ஆர்டர் இதுல எழுதுங்க போலாம். வேவ் லென்த்ல டிக்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த் எழுதுங்க போலாம். எது ஃபர்ஸ்ட் வரும்? மைக்ரோவேவ் சொல்லுங்க, எது எதுன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆர்டர் பண்ணுங்கப்பா, டிக்ரீசிங் ஆர்டர். அதிகத்துல இருந்து குறைச்சிட்டு போங்க, அவ்வளவுதான். மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட் வேவ், யூவி ரேவ், காமா ரேவ் சார். நம்ம சொல்றீங்க மைக்ரோ, அடுத்தது ஐஆர் வேவ், ஐஆர் ரேஸ், அடுத்தது யூவி ரேஸ்.
யூவி ரேஸ். அடுத்தது gamma rays, ஓகேப்பா. இப்ப அடுத்தது வந்து இன்க்ரீசிங் பாருங்க, இது இப்படிதான் கேட்பாங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சில சொல்லுங்க போலாம். குறைந்ததுல இருந்து அதிகப்படுத்தணும் ஃப்ரீக்வன்சி. குறைந்த ஒன்றதுல இருந்து அதிகப்படுத்தணும். இந்த நாள்ல நீங்க அப்படி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த 4ல 1 2 3 4ல இந்த 4 வேவ்ஸ்ல எந்த வேவ்ஸ்னுடைய அதிர்வெண் வந்து அதிகமா இருக்கு அப்படியே குறைச்சி எழுதுங்க. அப்புறமா எழுதிக்கலாம். First gamma rays. ஃபர்ஸ்ட் காமா ரேஸா டிக்ரீசிங்ல சொல்றீங்களா? இன்க்ரீசிங் காமா ரேஸ். அடுத்தது தம்பி வேவ் லென்த் கொடுத்துட்டாங்கப்பா. என்னதானே கவனிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல சார். அடுத்து யூவி ரேஸ் சார். அவ்வளவுதான்டா. இதுக்கு அப்படியே உல்டாவா எழுதணும். அவ்வளவுதானே. இதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லி கேட்டுட்டே இருக்கிறேன். அது அந்த சென்ஸ் கூட இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க போலாம். எப்படி பிசிக்ஸ் எழுத போறீங்க? ஃப்ரீக்வன்சினா என்னப்பா சொன்னேன்? என்னப்பா நீ தூங்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? ஃப்ரீக்வன்சினா என்ன சொன்னேன்? C/λ தானே சொன்னேன். அப்ப லேம்டா இன்க்ரீஸ் ஆகுறா. அப்ப அதுக்கு ஆப்போசிட்ல தானே ஃப்ரீக்வன்சி இருக்கும். இதை சொன்னதுமே அடுத்த நிமிஷம் சொன்ன எனக்கே கிளாஸ் எடுக்கிறதே போரா இருக்கு. என்ன சொல்ல வரன்றதே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இது என்ன ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுற மாதிரி எழுதுறீங்க. என்ன பண்றீங்க? அடுத்தது பாருங்க. அது இதனுடைய பயன்பாடுகளை தயவு செஞ்சு இப்ப இந்த பயன்பாடுகளை படிங்க. நான் சொல்லிட்டேன். இந்த பயன்பாடுகளை நீங்க படிங்க. இதுக்கு மேல வந்து உங்களுக்கு எங்க போனாலும் டீச்சிங் எல்லாம் கிடைக்காது. இதனுடைய பயன்பாடு ஒவ்வொரு அலைகள் நான் பயன்பாடுகள் எழுதியிருப்பேன். ஆனா கண்டிப்பா எழுதுனா வேஸ்ட். அதனால ஒவ்வொரு அலைகளினுடைய பயன்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க படிச்சிருக்கணும். நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கன்ஃபார்மா இந்த லெசன் நான் டீச் பண்ணது எல்லாமே பாயிண்ட்ல மைண்டுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா எல்லாமே வச்சிருந்தீங்கன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க. நான் டீச் பண்ண ஒவ்வொரு லைன்ல இருந்து கண்டிப்பா ஒவ்வொரு சில லைன்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கும். அதனால தயவு செஞ்சு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை படிங்க. இந்த வீக் வந்து உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டெஸ்ட். இந்த வீக் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டெஸ்ட். இப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து முடிஞ்சது. இப்ப இதுல லாஸ்டா ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். மைக்ரோவேவ் அவன் அப்படின்னு என்ன சொல்லுங்க போலாம். மைக்ரோவேவ் அவன் என்னதுப்பா? எதுக்காக பயன்படுத்துறோம் அதை சொல்லுங்க. மைக்ரோவேவ் அவன் எதுக்காக பயன்படுத்துற சொல்லுங்க பார்க்கலாம். கேக்லாம் ரெடி பண்ணுவாங்க சார். ஓகே, குக் பண்றதுக்காக பயன்படுத்துறோம். சமையல் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் மைக்ரோவேவ் அவன். இதுல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, மைக்ரோவேவ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த தண்ணீரை வந்து நிரப்பி வச்சிருக்கோம். அந்த தண்ணீர் தான் முக்கியம். அப்ப இங்க இருந்து நான் என்ன வச்சிருக்கேன்னா இங்க இந்த மைக்ரோவேவ்ல இருந்து மைக்ரோவேவ் அவன்ல இருந்து மைக்ரோவேவ்ஸ் வந்து வெளியே அனுப்பும். அந்த மைக்ரோவேவ்ஸும் இந்த என்னது பேரு வாட்டர் மாலிகுல் வந்து அதிர்வுறுவதன் மூலமாக கிடைக்கின்ற அதிர்வெண்ணும் ரெண்டும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரெசனன்ஸ் ஒத்திசைவு நடைபெறும் பொழுது அதிகபட்சமான வெப்பமானது வெளியிடப்படும். அந்த வெப்பத்தின் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வைக்கிறது வந்து ஹீட் ஆயிடும். அவ்வளவுதான்.
அப்ப ஒரே ஒரு பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், the frequency of the microwave எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா match the resonant frequency of the water molecule. அவ்வளவுதான், இந்த லெசன் முடிஞ்சது. தயவு செஞ்சு இந்த லெசன் இன்னைக்கே படிச்சு முடிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஎம்ஐ நம்ம என்னது டெஸ்ட் எழுதணும் இல்லையா? எத்தனை பேர் வந்து 25 கொஸ்டின்ஸ் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்றவங்க யாருன்னா இருக்கீங்களா? சார் ஒரு இது நம்பர் எழுதுனாரு, சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க. குட், சூப்பர். நெக்ஸ்ட் எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணீங்களா? ஓகே, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ஒர்க் அவுட் பண்ண. நான் அதே சொல்லிடுறேன், நீட் லெவல்ல பிசிக்ஸ் எழுதாம பிசிக்ஸ் ஒரே கொஸ்டின் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு என்னால வந்து நீட் நான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருந்தா மாத்திக்கங்க. கன்ஃபார்மா முடியவே முடியாது. அதான் சொல்லிட்டேன் நான். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிய நீங்க அட்டன் பண்ணாம கன்ஃபார்ம் 100% நான் சொல்றேன், நீங்க நீட் லெவல கிளியர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் என்ன யார் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் என்ன பண்ணுங்க, பிசிக்ஸ் புரியல டீச் பண்ணும்போது புரியுது, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது புரியல அப்படின்னா என்ன மீனிங்? அந்த சென்டர்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணலன்றது அர்த்தம். டீச் பண்ணும்போது புரியுது, அடுத்தது எக்ஸாம் எழுதும் போது புரியல அப்படின்னு சொன்னா நீங்க வீட்டுல போயிட்டு ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் அர்த்தம். பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் படிக்கிறதெல்லாம் இல்லை, நான் அதை சொல்லிட்டேன். படிக்கிறதெல்லாம் இல்லை, கன்ஃபார்மா ஒர்க் அவுட் பண்ணும். நான் இப்ப கொடுத்த கொஸ்டின்ஸ் நீங்க இப்ப நான் டீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் தான் சொல்றேன், ரெஃபரன்ஸ் புக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட் போர்டு புக்கே போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த ஸ்டேட் போர்டு புக் எத்தனை பேர் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். நீங்க ஒர்க் அவுட் பண்றதுல லேக் ஆயிட்டே இருக்கீங்க. அதுவும் இன்னொன்னு சொல்லிடுறேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணாம கன்ஃபார்மா நீட் லெவல கிளியர் பண்ண முடியாது. நீங்க அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் இல்ல சார் நான் இதை படிச்சேன்னா அதை மறந்துடுவோம், அப்படிலாம் இல்லவே இல்லை. கன்ஃபார்மா நீங்க ஒரு இது மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. 20 கொஸ்டின்ஸ் நீங்க 45 கொஸ்டினுக்கு பிசிக்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றீங்க, கெமிஸ்ட்ரியில ஒரு 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றீங்க. அப்ப 40 கொஸ்டின்ஸ் ஆகுது. 40 × 4 எவ்வளவு ஆயிடுச்சு? 160 ஆகுது. இப்ப இந்த 160 நல்லா பாருங்க, 20 கொஸ்டின்ஸையே சொல்றேன். நீங்க அங்க வந்து பயாலஜில எத்தனை மார்க் எழுதுறீங்க? 360 எடுக்கிறீங்க. அப்படியே 360 எடுப்பீங்கன்றது ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. அப்ப இந்த 360ல ஒரு 2 3 தப்பானாலும் என்ன ஆகும்? 3 × 3 9 10 மார்க்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோ. அப்ப 360 அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்னா 350 நம்மளுக்கு கிடைக்கும். 0 எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த மார்க் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்ற காலேஜ்ல செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல சார் நான் வந்து பிசிக்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றேன், இதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றேன் சார், அப்ப 15 கொஸ்டின்ஸ், அப்ப 15 × 4 20 எவ்வளவு வந்துச்சு? 60 மார்க்ஸ். நீ பாத்துக்கணும். 350 டிவைடட் பை 60 எவ்வளவு ஆகுது? 11 1 410 மார்க். நல்லா பாத்துங்கப்பா. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். கன்ஃபார்மா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா இந்த மார்க் வச்சுட்டு நம்ம இப்ப வந்து உங்களுக்கு 7.5லயே காம்படிஷன் ரொம்ப அதிகம்.
நானும் இப்ப நான் டீச் பண்ணக்கூடிய 12th போர்ஷனு நான் டீச் பண்ண 11th போர்ஷன்ல வந்த ஸ்பீடு 12th போர்ஷன்ல இல்ல. அப்ப 12th போர்ஷன்ல நீ படிக்கிறது இல்ல. 12th போர்ஷன்ல நான் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். 12th போர்ஷன்லயே நீ இந்த 20 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நான் சொல்றேன் பாரு. நீங்க 11th போர்ஷனை படிச்சது இந்த 12th போர்ஷன் சர்வ சாதாரணமா எந்த ஒரு கான்செப்ட் என்னது கஷ்டப்படாம 20 கொஸ்டின்ஸ் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். நான் சொல்லிட்டேன். இந்த 500க்கு மேல நீங்க கிராஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ற காலேஜ்ல செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல சார் நான் பிசிக்ஸே அட்டன் பண்ண, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜில 350 மார்க் எடுத்திருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு எனக்கு வந்து இது ஏதாவது ஒண்ணு சொதப்பிட்டா கூட எனக்கு பிசிக்ஸ் கண்டிப்பா கை கொடுக்கும். கண்டிப்பா பிசிக்ஸ் வந்து கை கொடுக்கும். அதனால பார்த்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்க படிச்சாதான் போக முடியும். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. நாளைக்கு வந்து டிஸ்கஸஸ் பண்ணிடலாம் நியூமரிக்கல்ஸ்.